அன்பார்ந்த நண்பர்களே, வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் திருமூலர் அவர்கள் எழுதியுள்ள சிம்மாசனம் மற்றும் முது ஆசனம் செய்வது எப்படி என்பது பற்றி காணலாம். மேலும் ஓங்கார தியானம் செய்வது எப்படி என்பது பற்றிய விளக்கத்தினையும் இந்த காணொளியில் காணலாம். முதலில் சிங்காசனம் செய்வது எப்படி என்பது பற்றி திருமூலர் பாடல் எண் 562 பின்வருமாறு கூறியுள்ளார். பாதம் முழந்தாளில் பாணிகளை நீட்டி ஆதரவோடும் வாய் அங்காந்து அழகுற கோதில் நயனம் கொடி மூக்கில் உற சீர்திகழ் சிங்காதனம் என செப்புமே என்று சொல்லுகின்றார். அதாவது இது எப்படி செய்ய வேண்டும் என்றால், 2 கால் பாதங்களையும் முழங்கால் மீது வைத்து கைகளை நீட்டி முழங்கால்கள் மீது வைக்க வேண்டும். வாய் சற்றே அகல திறந்து கண்கள் கொடி மூக்கில் உற, கோதில் நயனம் கொடி மூக்கில் உற என்றால் பார்வை இரண்டும் புருவ மத்தியிலே வைக்க வேண்டும். வாய் சற்று அகலமாக திறந்து கொண்டு அழகுற என்று கூறியுள்ளார். பார்வை இரண்டையும் புருவ மத்தியிலே வைக்க வேண்டும். கொடி மூக்கில் உற என்றால் புருவ மத்தி அல்லது புருவ நுனி என்று எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆக வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு கைகள் இரண்டையும் முழங்கால் மீது நீட்டி கண்களை திறந்து புருவ மத்தியில் பார்த்தபடி இருந்து வாயை சற்று அகலமாக திறக்க வேண்டும். ரொம்ப பெரிதாக இல்லை, சற்றே அழகாக இருக்குமாறு சற்றே அகலமாக திறந்து பார்க்க வேண்டும். இதுவே சிம்மாசனம் என்பதாகும். இது தியானத்திற்கு ஏற்ற ஆசனம் என்று அவர் கூறியுள்ளார். அடுத்து முது ஆசனம் பற்றியும் அவர் கூறியுள்ளார். பாடல் எண் 558 மற்றும் 563 இதை பற்றி தெளிவாக கூறியுள்ளார். பாடல் எண் 563 பார்ப்போம். பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சொத்திரம் வீரம் சுகாதனம் ஓர் ஏழும் ஒன்று என்று கூறியுள்ளார். அது பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சொத்திரம் வீரம் சுகாதனம் இது 7 ஆசனங்களும் இதோடு உத்தமமா முது ஆசனம் என்று கூறியுள்ளார். 7 ஆசனங்களோடு உயர்ந்த ஆசனம், உத்தமமாம் என்றால் உயர்ந்த, மிக உயர்ந்த ஆசனம் முது ஆசனம் என்று கூறியுள்ளார். இதோடு 8 8 8 10 பல நூறு ஆசனம் என்று அவர் கூறியுள்ளார். ஆக முது ஆசனம் என்பது இந்த 7 ஆசனங்களுக்கு அடுத்தபடியாக உத்தமமான ஆசனம் என்பது முது ஆசனம் என தெரிவித்துள்ளார். இந்த முது ஆசனம் எப்படி செய்வது என்பது பற்றி திருமூலர் அவர்கள் பாடல் எதுவும் எழுதி வைக்கவில்லை. ஒருவேளை எழுதியிருக்கலாம், காலப்போக்கில் அந்த பாடல் காணாமலும் போயிருக்கலாம். யோக நூல்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு யோக நூலில் முது ஆசனம் எப்படி செய்வது என்பது பற்றி கூறியிருந்தார்கள். அதன்படி நான் முது ஆசனம் எப்படி செய்வது என்று சொல்லுகின்றேன். பத்மாசனம் அல்லது சுகாசனம் அல்லது சொத்திகாசனம் எந்த ஆசனத்தில் வேணுமானாலும் அமர்ந்து கொள்ளலாம். பாதம் இரண்டும் சமமாக இருக்குமாறு அமர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து கைகள் இரண்டையும் தோள்பட்டிக்கு அடியில் வைத்து கொள்ள வேண்டும். இது போல் இங்கு வைப்பது போல் இப்படி வைத்து கொள்ள வேண்டும். இதுவே முது ஆசனம் என்பதாகும். யோக நூல்களில் மட்டுமே ஆசனம் செய்வது பற்றி கூறியுள்ளார்கள். சரி, இந்த முது ஆசனம் செய்வதனால் என்ன பயன் என்று கேட்டால், பாதம் இரண்டும் சமமாக இருக்கின்றது. 2 கைகளும் தோள்பட்டிக்கு அடியில் வைத்து கொள்வதனால் மூச்சு சுழுமனை என்று சொல்லக்கூடிய நடுநாடி வழியாக ஓடுகின்ற மூச்சு செயல்பட துவங்கும். இதனுடைய அடிப்படை விதியை முது ஆசனத்தில் நடுநாடி வழியாக சுழுமுனை வழியாக மூச்சு ஓடும். அதே போல் சிங்காசனம் தியானத்திற்கு ஏற்ற ஆசனம். ஆகவே இன்றைய காணொளியில் சிங்காசனம் மற்றும் முது ஆசனம் செய்வது பற்றி இப்பொழுது கூறியுள்ளேன். இது எப்படி செய்வது என்பது பற்றி இக்காணொலியில் நான் செய்து காட்டுகிறேன். முதலில் சிங்காசனம் செய்வது எப்படி என்றும் அதற்கடுத்து முது ஆசனம் செய்வதையும் நான் செய்து காட்டுகின்றேன். இதற்கு பிறகு ஓங்கார தியானம், ஓங்காரம் என்றால் என்ன, அதனுடைய விளக்கத்தினையும் மற்றும் ஓங்கார தியானம் எப்படி செய்வது என்பதை பற்றியும், இந்த ஆசனம் செய்வது எப்படி என்பதை செய்து காட்டிய பிறகு அதனுடைய விளக்கத்தினை நான் சொல்லுகின்றேன். அன்பார்ந்த நண்பர்களே, சிம்மாசனம் செய்வது எப்படி என்பதை இப்பொழுது செய்து காட்டுகிறேன். திருமூலர் அவர்கள் பாடலில் பாதம் முழந்தாளில் பாணிகளை நீட்டி என்று கூறியுள்ளார். முழந்தாளில் பாணிகளை நீட்டி என்று சொன்னதனால், பாணி என்றாலே நிறைய பேர் தண்ணீர் என்று
நினைப்பீர்கள். பாணி என்றால் அது வடமொழி சொல். அதற்கு கைகள் என்று பெயர். தண்டபாணி என்றால் தண்டத்தை கையில் வைத்து கொண்டிருக்கின்ற முருகனுக்கு பெயர் தண்டபாணி. அதே மாதிரி சிறு பிள்ளைகள், 1 வயது பிள்ளைகள் வீராசனத்தில் உட்கார்ந்து கொண்டு கைகளை இப்படி தட்டி கொண்டிருப்பார்கள். சப் சப் என்று தட்டி கொண்டிருப்பார்கள். அந்த பருவத்தை சப்பாணி பருவம் என்று சொல்லுவார்கள். பாணி என்றால் கைகள், சப் சப் என்று அடிப்பதனாலே அதற்கு சப்பாணி பருவம் என்று நாம் சிறு பிள்ளைகளுடைய இந்த பிராயத்தை சொல்லுவோம். ஆக இங்கே பாணி என்றால் கைகள் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். முழந்தாளில் பாணிகளை நீட்டி என்று சொல்லுகின்றார். பாதம் முழந்தாளில் அப்படின்றார். பாதம் முழந்தாளில் வரணும். அதாவது வஜ்ராசனம் செய்து கொள்ள சொல்கிறார் முதல். அதுக்கப்புறம் கைகளை நீட்டி முழந்தாளில் வைத்துக்கொண்டு ஆதரவோடு வாயை திறக்க வேண்டும். பார்வை இரண்டும் பூர்வ மத்தியில் பார்க்க வேண்டும். இப்பொழுது நான் செய்து காட்டுகிறேன். முதலில் வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். பாதம் முழந்தாளில் வந்துடுச்சு. இப்போ பாணிகளை நீட்டி 2 கைகளையும் இங்கே இது மாதிரி நீட்டி ஒன்று முழங்கைகள் இது மாதிரி வைத்து கொள்ளலாம். அல்லது தியானம் செய்ய வேண்டும் என்றால் கைகளை நீட்டி சின்முதிரையில் வைத்து கொள்ளலாம். ஆதரவோடும் வாய் அங்காந்து அழகுற வாயை லேசாக திறந்து கொள்ள வேண்டும். திறந்து கொண்டு கோதில் நயனம் கொடி மூக்கில் உற குற்றமில்லாத பார்வையை நுனி மூக்கில் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி செய்கிறது சீர்திக சிங்காசனம், பெருமையான ஆசனம் என்று இவர் சொல்லுகின்றார். ஆக நம்ம வஜ்ராசனம் உட்கார்ந்து கொண்டோம், கைகளை நீட்டி கொண்டோம். கைகள் சின்முதல் வைத்து கொள்ளலாம், இல்லை முழங்காலில் வைத்து கொள்ளலாம். வாயை சற்றே அகல திறந்து பார்வை இரண்டையும் புருவ மத்தியில் பார்க்க வேண்டும். இதுவே சிங்காசனம். தியானம் செய்வதற்கு மிகவும் ஏற்ற ஆசனம் இதுவே ஆகும். இங்கே தியானம் செய்யும்போது இந்த சிங்காசனத்தில் தியானம் நீங்கள் செய்யும்பொழுது பார்வை இரண்டையும் பூர்வ மத்தியில் வைக்கும் பொழுது உங்களுடைய மனத்தையும் அங்கே நிலைநிறுத்த வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு தடுக்கப்படும். நாம் பொதுவாக தியானம் செய்யும் பொழுதே நமது மனது ஒரு நிலையில் நிற்காது. மனம் மனத்தினுடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆக இந்த மனத்தினுடைய எண்ண ஓட்டங்களை நிறுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் சாம்பவி முதிரை. இந்த கண் பார்வை இரண்டும் இங்கே நுனி மூக்கில் வைக்க வேண்டும். இது சாம்பவி முதிரை. இது மாதிரி செய்வதனால் உங்களது மனதனுடைய ஓட்டங்கள் தடைப்படும். தியானம் உங்களுக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடையும். ஆகவே இதுவே சிங்காசனம் ஆகும். கைகளை முழந்தால் இப்படி வைத்துக்கொள்ளலாம், அல்லது சின்முத்திரை செய்து கொண்டு இவ்வாறு அமர்ந்து கொள்ளலாம். இவ்வாறு அமர்ந்து கொண்டு நீங்கள் தியானம் செய்யலாம். இதில் நீங்கள் ஏற்கனவே சென்ற காணொளியில் கூறியிருந்தவாறு அஜபா தியானம் செய்யலாம். இல்லை மூச்சை கவனிக்கக்கூடிய விபாசனா தியானத்தையும் நீங்கள் இந்த நிலையிலே அமர்ந்து கொண்டு செய்யலாம். ஏன்னா இது சீர்திக சிங்காசனம் என செப்புமை என்றார். அதாவது பெருமையை கொடுக்கக்கூடிய, பெருமையை அளிக்கக்கூடிய ஒரு ஆசனம் என்பதனால இதை ஒரு உயர்ந்த ஆசனமாக இவர் திருமூலர் அவர்கள் கூறியுள்ளார். அடுத்ததாக முது ஆசனம் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். முதலில் அதற்கு நாம் பஸ்மாசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். நண்பர்களே, முது ஆசனம் செய்வது பற்றிய பாடல் எதுவும் திருமூலர் எழுதவில்லை. எனவே முது ஆசனம் செய்வது பற்றி யோக நூல்களை ஆராய்ந்து அதில் ஒரு யோக நூலில் முது ஆசனம் செய்வது பற்றி ஒரு குறிப்பு இருந்த காரணத்தினாலே அதன்படி நான் செய்து காட்டுகிறேன். என்னுடைய யோகா மாஸ்டரும் இதை முது ஆசனம் செய்வது குறித்து எனக்கு எதுவும் செய்து காட்டவில்லை. ஆகவே இந்த யோக நூல் குறிப்பின்படி நான் இந்த ஆசனம் செய்கிறேன். பாதங்கள் இரண்டையும் பத்மாசனத்தில் வைத்து கொள்ளவும். இதை நீங்கள் பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம், சுகாசனத்திலும் செய்யலாம், சொத்திகாசனம் செய்யலாம். ஆக நான் இதை பத்மாசனத்தில் செய்து காட்டுகிறேன். பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கைகளையும் தோள்பட்டைக்கு அடியில் அக்குள் வைத்து கொள்ள வேண்டும். இது போன்று வைத்துக்கொண்டு அமர்ந்து கொள்ள வேண்டும். இதுவே முது ஆசனம். நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் என்றால் பார்வை இரண்டையும் பூர்வ மத்தியில் கொண்டு சென்று தியானத்தை செய்ய வேண்டும். இப்பொழுது நான் செய்து காட்டுகிறேன்.
இந்த முது ஆசனத்தினால் என்ன பயன் என்பதனால், பாதம் இரண்டும் சமமாக இருக்கின்றது. கைகள் இரண்டும் நாம் சமமாக வைத்துக்கொள்கின்ற காரணத்தினாலே வந்து இரு நாசியிலும் காற்று வந்து பிராணன் சமமாக ஓடும். சமமாக ஓடுகின்ற காரணத்தினாலேயே வந்து சுழுமுனை காற்று வந்து மேல் நோக்கி நடுநாடி வழியாக செல்லும். எப்பொழுதுமே வந்து 2 நாசிகளிலும் சமமாக காற்று வருகிறது என்று நீங்கள் உணர்ந்து கொண்டாலே உங்களுக்கு சுழுமுனை நாடி ஓடுகிறது என்பதை நீங்கள் வந்து சுலபமாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் எல்லோருக்கும் அது மாதிரி சரிசமமாக ஓடாது. இது போல கால்களை சமமாக வைத்துக்கொண்டு அமரும் பொழுது தான் அது மாதிரி ஒரு ஓட்டம் வந்து சுழுமுனையில் ஓடும். இது வந்து கேவல சுழுமுனை என்று சொல்வார்கள். பூரண சுழுமுனை என்பது வந்து நீங்கள் வந்து வாசி மூலமாக அந்த மூச்சை வந்து நடுநாடியில் ஓட்ட வேண்டும். அதை வந்து நான் இனிவரும் காணொளியில் பிராணாயாமம் செய்யும் பொழுது அதை எப்படி நடுநாடி வழியாக மூச்சை வந்து உள்ளுக்கு இழுப்பது என்பது பற்றிய மூச்சு பயிற்சியை உங்களுக்கு நான் ஒவ்வொன்றாக நான் செய்து காட்டுகிறேன். இப்பொழுது இந்த முது ஆசனம் செய்து காட்டியுள்ளேன். இந்த ஆசனம் வந்து உத்தமம் என்று சொல்லியிருக்கிறார். ஆக 7 ஆசனம் திருமூலர் அவர்கள் கூறும் பொழுது பத்திரம், கோமுகம், பங்கயம், கேசரி, சொத்திரம், வீரம், சுகாசனம், ஓர் 7 என்று அதோடு நிறுத்திவிட்டார். ஆக 7 ஆசனங்கள் பற்றிய குறிப்பு கொடுத்துவிட்டு அடுத்து உத்தமமா முது ஆசனம் என்று கூறியுள்ளார். ஆக இந்த 7 ஆசனங்களை விட உத்தமமான ஆசனம், உயர்ந்த ஆசனம் முது ஆசனம் என்று கூறியுள்ளார். இதை பற்றிய குறிப்பு திருமந்திரத்தில் இல்லை என்றாலும் நான் வந்து யோக நூல்களில் இந்த ஆசனம் எப்படி செய்வது என்பதை அறிந்து அதுபடி நான் செய்து காட்டியுள்ளேன். இது வந்து மிகவும் உத்தமமான ஆசனம் ஆகும். இதுவே வந்து தியானத்திற்கும் ஏற்ற ஆசனம். ஆனால் நான் இந்த ஆசனத்தை இதுவரை செய்ததில்லை. அவர் கூறியிருந்ததனால் இதை யோக நூல்களை கண்டெடுத்து இதை உங்களுக்கு செய்து காட்டியுள்ளேன். அடுத்து ஓங்கார தியானம் செய்வது எப்படி என்பது பற்றிய விளக்கத்தினை தொடர்ந்து கூறுகின்றேன். நண்பர்களே, ஓங்கார தியானம் செய்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஓம் என்றால் என்ன என்பது பற்றியும் அதனுடைய விளக்கத்தினையும் நாம் முதலில் வந்து தெரிந்து கொள்வோம். ஓம் என்பது ஒரு அசபை ஆகும். அசபை என்றாலே நாதம், அதாவது உச்சரிக்கப்படாதது. ஏற்கனவே சென்ற காணொளியில் சொல்லியிருந்தேன். சோகம் என்ற மந்திரம் எப்படி அசபா மந்திரம், உச்சரிக்கப்படாத மந்திரம் என்று கூறியிருந்தேன். அதே போலவே இது வந்து ஓம் என்பதும் அசபா மந்திரம். திருமூலர் அவர்கள் திருமந்திரத்தில் 4வது தந்திரம் பாடல் எண் 1 முதல் பாடல் அசபை என்பதன் கீழே வந்து சொல்லுகின்றார். போற்றுகின்றேன் புகழ்ந்தும் புகழ் ஞானத்தை தேற்றுகின்றேன் சிந்தை நாயகன் சேவடி சாற்றுகின்றேன் அறையோ சிவயோகத்தை ஏற்றுகின்றேன் எம்பிரான் ஓர் எழுத்தே என்று சொல்லுகின்றார். கடைசி இறுதி எழுத்து வந்து ஓர் எழுத்து என்று சொல்லுகின்றார். அந்த ஓர் எழுத்து எது என்று கேட்டால் ஓங்காரம். ஓ என்பது தான் இந்த ஓர் எழுத்தாகும். சரி, இந்த ஓங்காரத்தை பற்றி நம்ம வந்து சற்று விரிவாக விளக்கமாக பார்ப்போம். ஓ என்ற எழுத்துக்கு பொருள் கிடையாது. ஓ என்றால் அது ஒரு ஓசை மட்டுமே ஆகும். ஓ என்றால் ஒரு வியப்பு, ஒரு ஆச்சரியம், அவ்வளவுதான். மற்றபடி ஓ என்பது வந்து ஒரு ஓசை. இந்த ஓசை என்பது இயற்கையோடு தொடர்புடையது. எப்படி அது இயற்கையோடு தொடர்புடையது என்று கேட்டால், அகண்டத்தில் உள்ளது அண்டத்தில் இருக்கும், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கும் என்று சித்தர்கள் கூறுவார்கள். அகண்டத்தில் பஞ்சபூதங்கள் அகண்டத்தில் இருக்கின்றது. அகண்டம் என்றால் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்கள் இருக்கின்றது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 கூறுகளும் பிரபஞ்சத்தில் இருக்கின்றது. அந்த 5 கூறுகளும் வந்து அப்படியே வந்து அண்டத்தில் இருக்கின்றது. அந்த அண்டத்தில் இருக்கின்ற 5 கூறுகள் நம்முடைய உடம்பிலும் இருக்கின்றது. ஆக நம்ம உடம்பில் வந்து 96 தத்துவங்களில் முதல் 5 தத்துவங்களே வந்து பஞ்சபூதங்கள் சொன்னார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். சரி, இதற்கும் ஓசைக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களிலும் ஓசை என்கின்ற அந்த குணம், தொழில் என்கின்ற தன்மாத்திரை வந்து பஞ்சபூதங்களிலும் அடங்கியிருக்கிறது. உண்மை விளக்கத்தில் இது பற்றி தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இப்போ நிலம் என்று எடுத்துக்கொண்டால் நிலத்தில் வந்து 5 குணங்கள் இருக்கின்றது. நாற்றம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை. நாற்றம் என்றால் வாசனை,
சுவை என்றால் அது உங்களுக்கு தெரியும். ஒலி என்றால் லைட், ஊறு என்றால் உணர்தல், ஓசை என்பது தான் சவுண்டு. ஆக நிலம் நிலத்தில் வந்து 5 குணங்கள் இருக்கின்றது. நாற்றம், சுவை, ஒலி, ஊறு, ஓசை. இப்போ நீர் என்று எடுத்துக்கொண்டால் அதில் வந்து நாற்றம் தவிர மற்ற 5 கூறுகளும் இருக்கும். சுவை, ஒலி, ஊறு, ஓசை, இந்த 4 குணங்கள் இருக்கின்றது. நெருப்பு என்றால் அது ஒரு குணம் குறைந்து ஒலி, ஊறு, ஓசை என்ற 3 குணம் மட்டும் இருக்கின்றது. காற்றில் ஊறு, ஓசை, உணர்தல் மற்றும் ஓசை என்ற 2 குணங்கள் இருக்கின்றது. ஆகாயம் எடுத்துக்கொண்டால் ஆகாயத்தில் ஓசை என்கின்ற ஒரு குணம் மட்டுமே இருக்கின்றது. ஆக பஞ்சபூதங்களை எடுத்துக்கொண்டால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதில் பஞ்சபூதங்களிலும் அடிப்படையாக ஓசை என்பது எல்லா பூதங்களுக்கும் ஒரு அடிப்படையான ஒற்றுமையான ஒரு குணமானது இருக்கின்றது. நம் உடலிலே பஞ்சபூதங்கள் இருப்பதனால் அந்த ஓசை என்பது பஞ்சபூதங்களுக்கும் ஒரு பொதுவான குணம், ஆகாயத்திற்கு சிறப்பான குணம் உண்டு என்பதால் நம்ம உடம்பிலே அந்த ஓசை வந்து இருக்கின்றது. அது வந்து நாத வடிவாக மூலாதாரத்திலே இருக்கின்றது. இதை வந்து திரு வாசகத்தில் போற்றி திரு அகவலில் மாணிக்க வாசகர் அவர்கள் இந்த 5 குணங்களை பற்றி கூறுகின்றார். போற்றி திரு அகவல். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. பாரிடை என்றால் உலகம், நீர், நிலம். ஐந்தாய் பரந்தாய் போற்றி. 5னா நாற்றம், சுவை, ஒலி, ஊறு, ஓசை. பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் திகழ்ந்தாய் போற்றி. அதில் வந்து ஒரு குணம் வந்து குறைகின்றது. தீயிடை 4ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வலியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி. வெளி என்றால் வந்து ஆகாயம், பார் என்றால் நிலம், நீர் என்றால் நீர், தீ என்றால் நெருப்பு, வலி என்றால் காற்று, வெளி என்றால் ஆகாயம். ஆக திருவாசகத்திலே வந்து மாணிக்க வாசகர் அவர்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்திலே 5 குணங்களும் ஒவ்வொரு பூதங்களுக்கும் 5, 4, 3, 2, 1 என்ற எல்லா குணங்களும் இருக்கின்றது. அதில் குறிப்பாக ஓசை என்கின்ற குணம் வந்து எல்லா பூதங்களுக்கும் பொதுவாக இருக்கின்ற ஒரு குணமாகும். இந்த ஒரு குணம் நம் உடம்பில் இருப்பதனால் வந்து ஓசைக்கும் நமக்கும் வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதை வந்து நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் எல்லாருக்கும் இசை என்றாலும் ரொம்ப பிடிக்கும். அதற்கு காரணம், முக்கியமான காரணம் எது என்றால் நம் உடம்புக்குள்ளேயே ஓசை என்பது இருக்கின்றது. அது எங்கே இருக்குது அப்படின்னா குண்டலி என்ற இடத்தில், மூலாதாரத்தில் இருக்கிறது. ஔவையார் அவர்கள் இது பற்றி வந்து விநாயகர் அகவலில் பாடியுள்ளார். குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெடு மந்திரம் வெளிப்பட உரைத்து. குண்டலி அதனில் கூடிய அசபை, கூடிய அசபை என்ற அந்த ஓங்காரம், விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து, மூலாதாரத்து 3 எழும் கனலை காலால் எழுப்பும் கலை அறிவித்தே என்று ஔவையார் அவர்கள் கூறியுள்ளார். ஆக இந்த ஓங்கார ஓசை மூலாதாரத்தில் வந்து நாத வடிவாக ஒடுங்கி இருக்கின்றது. ஆக ஔவையார் அவர்கள் கூறியவாறு மூலாதாரத்தின் 3 எழும் கனலை காலால் எழுப்பும் கலை அறிவித்தே அப்படிங்கிறார். அந்த எப்படி அதை எழுப்பணும் அப்படின்னா இந்த அசபைங்கிற மந்திரத்தின் மூலமாக தான் நம்ம எழுப்பணும். அந்த எந்த மந்திரம் அப்படின்னா இந்த ஓங்கார மந்திரம் தான். ஆக இந்த ஓங்கார மந்திரத்தை சொல்லும் பொழுது மூலாதாரத்தில் இருக்கின்ற கனல் காற்றினால், பிராணவாயினால் மேல் எழும்பி நடுநாடி வழியாக மேலே ஏறி சகசர தலத்தை அடையும் என்பது யோகத்தினுடைய ஒரு வழிமுறையாகும். இது வந்து ஓங்காரம் என்பதை வந்து சொல்லுக்கு வந்து அடிப்படை ஆதாரம். ஓசை இருந்தால்தான் வந்து சொற்கள் வெளிவரும். ஆக இந்த ஓசையிலிருந்து தான் வந்து சொற்கள் வந்து வெளிப்படுகின்றது. மேலும் இந்த ஓங்காரம் ஓ என்பது வந்து பொருள் தராது என்பதனாலே இந்த ஓ என்ற எழுத்தை ஊமை எழுத்து என்று சொல்லுவார்கள். ஓ என்பதை ஓர் எழுத்து, ஏகாட்சர மந்திரம் என்றும் சொல்லுவார்கள். இதை ஊமை மந்திரம் என்றும் சொல்லுவார்கள். ஓங்காரம் என்பது சொல்லுக்கு அடிப்படை, இறைவனும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அதனால் ஓங்காரம் என்பது நம்பிரானுடைய ஓர் எழுத்து. இதை தான் அவர் வந்து பாடல் எண் 1 கூறியிருந்தார். அடுத்து ஓம். இந்த ஓம் என்பதே வந்து ஒரு சக்தி ஆகும். அந்த சக்தியை வந்து இவர் வந்து இங்கே திருமூலர் அவர்கள் வந்து பின்வருமாறு கூறியுள்ளார். ஓங்காரம் என்பது ஓசை. ஆனால் இங்கே திருமந்திரத்தில் வந்து ஓங்காரம் என்பது வந்து ஒரு சக்தியின் வடிவமாக திருமூலர் வந்து உருவகப்படுத்தியிருக்கிறார். பாடலின் 885 பார்க்கும் பொழுது, ஓர் எழுத்தாலே உலகெங்கும் தானாகி ஈரெழுத்தாலே இசைந்து அங்கு இருவராய்
மூவெழுத்தாலே முளைக்கின்ற ஜோதியை மாயெழுத்தாலே மயக்கமுற்றதே என்று கூறுகின்றார். ஓர் எழுத்தாலே உலகம் எங்கும் தானாகி ஈரெழுத்தாலே இசைந்து அங்கு இருவராய் என்று. முதல் ஓர் எழுத்தில் அவர் சிவன் இருக்கின்றார். இரண்டாவது எழுத்திலே சக்தி அங்கு இருக்கிறார்கள். ஆக சிவன் தன்னிலிருந்து சக்தியை உலக மக்கள் நலன் பெறும் பொருட்டு, உலக மக்களுடைய இன்பம் பெறும் பொருட்டாக சக்தியை இயங்குவதற்காக அவர் அங்கே சிவசக்தியாக மாறுகின்றார். ஆக சக்தி என்பது சிவன் ஒன்று, அடுத்து அவருடைய சக்தி இரண்டாக பிரிகிறது. சிவம் ஒன்று, சிவன் என்று, இரண்டாவது சக்தி என்று அவர் பிரிகிறது. அந்த சக்தியை தான் இங்கே ஓங்காரம் என்று சொல்லுகின்றார். அதை இன்னொரு பாடலில் அவர் சொல்கிறார். ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரி ஆகிய ஐவரை பெற்றெடுத்து ரீங்காரத்துள்ளே இனிது இருந்தாளேன். அதாவது ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை என்றார். ஓங்காரி என்றால் ஓ பிரணவம். பிரணவத்தினுடைய அடிப்படை, ஓங்காரத்தினுடைய அடிப்படையே சக்தி. சக்தியை ஒரு பெண் பிள்ளையாக இங்கே உருவகப்படுத்துகிறார். அவங்க சக்தி என்பவர் பச்சை நிறத்தை உடையவள் என்கிறார். ஆங்காரி ஆகிய ஐவரை பெற்றிட்டு என்றால், ஐவரை அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் ஆக இந்த ஐவரை உலக இன்பம் ஆன்மாக்கள் பெரும் பொருட்டு இந்த ஐவரை பெற்றெடுத்தால். எதற்காக என்றால், ஆக்கல், காக்கல், அடித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழிலும் செய்யும் பொருட்டு உலகத்திலுள்ள ஆன்மாக்கள் போகத்தை அனுபவிப்பதற்காக சக்தியின் மூலமாக சிவன் இந்த தொழில்களை செய்கின்றார். ஆங்காரியாகிய ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள் இனிதமர்ந்தாலே என்று சொல்லுகின்றார். ரீங்காரம் என்பது சக்தியினுடைய பீஜ எழுத்தாகும். ஆக ஓம் என்பது ஓசை, ஆனால் அந்த ஓசையை சக்தி ஆகும். இதை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், இப்போ பஞ்சபூதங்கள் என்று எடுத்துக்கொண்டாலே ஒரு ஆற்றில் வெள்ளம் 2 பக்கமும் கரை புரண்டு ஓடுகின்றது என்னும் பொழுது, அப்பொழுது அந்த சத்தம் நமக்கு ஹோ என்ற ஒரு இரைச்சலோடு கேட்கும். அதே போல் ஒரு புயல் ஒரு 120 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு காற்று புயலாக வீசும் பொழுது அந்த சத்தமும் நமக்கு அப்படி ஹோ என்கின்ற ஒரு ஓசையோடு தான் நமக்கு. ஸோ அங்கே ஓசை அந்த சக்தியின் பொருட்டாகவே அங்கே அந்த ஓசை எழும்புகிறது என்பதனாலே இங்கு ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை. அந்த சக்தியை இங்கே ஒரு பெண் பிள்ளையாக உருவப்படுத்தி திருமூலர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த ஓங்காரம் என்பது ஓர் எழுத்து, ஆனால் அதே பிரிக்கும் பொழுது அது 3 எழுத்தாக மாறுகிறது. அதே தான் ஏற்கனவே நான் சொல்லியவாறு பாடலின் 885 ஓர் எழுத்தாலே உலகம் எங்கும் தானாகி ஈரெழுத்தாலே இசைந்து அங்கு இருவராய் மூவெழுத்தாலே முளைக்கின்ற ஜோதியை மாயெழுத்தாலே மயக்கமுற்றதே என்று கூறியுள்ளார். அகார உகார மகாரம் என்ற 3 எழுத்தை தான் அவர் கூறுகின்றார். அகாரம் என்கிற எழுத்திலே சிவனும், உகாரம் என்ற எழுத்திலே சக்தியும், மகாரம் என்ற எழுத்திலே மாயையுமாக இந்த 3 எழுத்தும் சேர்ந்து ஒரு ஜோதியாக இருப்பதாக இந்த பாடலிலே அவர் உருவகப்படுத்தி கூறியுள்ளார். ஆக ஓங்காரம் என்பது ஓ என்ற எழுத்து. அதை நம் மந்திரமாக சொல்லும் பொழுது ஓவுடன் மகர ஒற்று சேர்க்க வேண்டும். மகர ஒற்று சேர்த்தால் ஓம் என்று ஆகும். இந்த ஓம் என்ற சொல் தான் நம்ம மந்திரமாக சொல்ல வேண்டும். மேலும் இது உச்சரிக்கப்படாத மந்திரம் என்று திருமூலர் அவர்கள் கூறியுள்ளார். ஆக இதை நம்ம உச்சரிக்கக்கூடாது. வாசிகம் என்பது நம்ம மற்றவர்களுக்கு கேட்கும்படியாக சொல்லக்கூடிய மந்திரம். உபாஞ்சி என்பது நமக்கு நாமே முணுமுணுத்து கொள்ளக்கூடிய ஒரு மந்திரம். மானதம் என்பது நம் மனதுக்குள்ளேயே சொல்லக்கூடிய மந்திரமாகும். ஆக இந்த ஓங்காரம் என்பது இந்த 3 வகையாகவும் நம்ம சொல்லக்கூடாது. அந்த ஓங்காரம் என்பதை நம்ம மனதுக்குள்ளேயே நம்ம எண்ண வேண்டும். நம்ம எண்ணத்துக்குள்ளேயே தான் அந்த ஓங்காரத்தை கொண்டு அதை எண்ண வேண்டுமே தவிர அது மனதிற்குள்ளேயோ வாய் வழியாகவோ உதட்டு வழியாகவோ நம்ம சொல்லக்கூடாது என்று அவர்கள் திருமூலர் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் இது இந்த ஓங்கார மந்திரம் தொகுப்பாகவும் சொல்லலாம், பிரித்தும் சொல்லலாம். இந்த மந்திரம் சொல்லும்பொழுது ஓம் என்று ஒரு எழுத்தோடும் சொல்லலாம், அல்லது பிரித்து சொல்லும்பொழுது ஆகார உகார மகரம் என்றும் பிரித்தும் சொல்லலாம். இந்த மந்திரத்தினுடைய விரிவு 5 பஞ்சாட்சரம் என 5 நிலையாக கூறுகளாக கூறுவார்கள்.
அகார உகார மகாரம் நாதம் விந்து என்று இந்த ஓங்காரத்தை 5 கூறுகளாக பிரித்து கூறுவார்கள். அகரம் என்பது சிவனுடைய இருக்குமிடம், உகாரம் சக்தியின் இருக்குமிடம் எழுத்து, மகாரம் என்பது மாயை, நாதம் என்பது ஓசை பிறப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இடம் நாதம், விந்து என்பது ஓசை. நாதம் என்றால் நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும். நாதம் என்றால் என்ன என்று கேட்பார்கள். ஒரு மணி இருக்கிறது, மணியை நம்ம அடிக்கும்பொழுது அதிலிருந்து ஓசை நம்ம கேட்குறோம். ஆனால் அந்த ஓசை வெளிப்படுவதற்கு முன் அந்த மணியில் அந்த ஓசை இருக்கிறது அல்லவா? மணியை அடிப்பதற்கு முன் அந்த மணியில் ஒரு ஓசை அங்கே சூட்சமமாக இருக்கின்ற அந்த சூட்சமமாக இருக்கின்ற ஓசை தான் நாதம் என்று சொல்வார்கள். ஆக இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம் உடம்பினுள்ளே அந்த ஓசை இருக்கிறது. பிரபஞ்சமான ஆகாயத்திலும் அந்த ஓசை, ஓம் என்கின்ற ஓசை இருக்கிறது. நம் உடம்பிலும் ஓசை இருக்கின்றது. ஆக இந்த ஓம் என்கின்ற ஓசையை நாம் எண்ணும் பொழுது பிரபஞ்சத்தோடு நேரடியாக நம்ம தொடர்பு கொள்கிறோம். இங்கிருந்து வேறு எந்த பொருளும் நமக்கு தேவையில்லை. ஓங்காரமும் ஓசை, பஞ்சபூதங்கள் நம் உடலில் இருக்கிறதுனால இந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படை கூறு ஓசையும் நம் உடலில் இருக்கிறது. ஆகவே நம்ம இந்த ஓங்கார தியானம் செய்யும் பொழுது நாம் நேரடியாக பிரபஞ்சத்தோடும் பிரபஞ்சத்தில் அங்கே இருக்கின்ற பெருமானோடும் எம்பெருமானோடும் நாம் நேரடியாக தொடர்பு கொள்கிறோம். ஆகவே தியானத்தில் மிக முக்கியமான தியானம் இந்த ஓங்கார தியானமாகும். இதை 3 கூறாக சொல்லலாம். அடுத்து இது 7 கூறாகவும் 9 கூறாகவும் 12ஆகவும் 16ஆகவும் சொல்வார்கள். 12 கூறு என்பது பிரசார யோகம் என்பார்கள். 16 என்பது சோடசக்கலை என்று சொல்வார்கள். இந்த ஓங்காரத்தையே 16 கூறுகளாக பிரித்து அதை நம்ம தியானத்தில் செய்ய வேண்டும். இது மிக உயர்ந்த நிலையான தியானமாகும். பிரச்சார யோகம்ன்றது ஒரு 4 குறைந்து 12 நிலை. அது இல்லாமல் நம்ம 7 நிலை 9 நிலைகளிலே இந்த ஓங்கார தியானத்தை நம்ம மேற்கொள்ளலாம். 7 நிலைகள் என்பது ஆதாரங்கள் 6, சகஸ்ரதலம் 1 7. அதோடு அந்த 7 நிலைகளை நம்ம ஓங்கார தியானமாக செய்யலாம். அதற்கு மேல் கொண்டு 9, 12, 16 என்பது ஒரு ஓங்கார தியானத்தில் மிக உயர்ந்த நிலையான தியானமாகும். அது எப்படி செய்வது? அது மிக உயர்ந்த நிலை தியானம் என்பதனால் தியானத்தில் நம்ம ஒரு அடுத்த நிலையை அடையும் பொழுது அதை பற்றி நான் கூறுகின்றேன். ஓங்கார தியானம் செய்வது என்பது ஓம் என்பதனுடைய விளக்கத்தை நாம் இப்போ தெரிந்து கொண்டோம். ஓங்காரம் என்பதனால் என்ன பயன் என்றால், ஓங்கார தியானம் செய்யும் பொழுது நாம் நேரடியாக இறைவனோடு தொடர்பு கொண்டுகிறோம். அதற்கு அடிப்படை காரணம் ஓசை. ஆகாயத்தில் ஓசை இருக்கின்றது, நம் உடம்பிலும் ஓசை இருக்கின்றது. இந்த ஓங்காரமும் ஓசையாகும். ஆகவே ஓங்காரம் என்கின்ற ஒரு காரணி மூலமாக நாம் நம் நேரடியாக மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த அசபை நாதத்தை எழுப்பி சகஸ்ரத்தின் மூலமாக நேரடியாக ஆகாயத்தில் இருக்கின்ற பெருமானோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தியானமே ஓங்கார தியானமாகும். இது நிறைய மாஸ்டர்கள் யாரும் சொல்லியிருக்க மாட்டார்கள். ஆனால் இது என்னுடைய அனுபவத்தில் நான் அறிந்ததனால் நான் இது உங்களுக்கு இந்த சூட்சுமத்தை வெளிப்படையாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆக தியானத்திலே மிக உயர்ந்த தியானம், மிக முக்கியமான தியானம் என்பது ஓங்கார தியானமாகும். சரி, இந்த ஓங்கார தியானம் எப்படி செய்வது என்பது பற்றி அடுத்த காணொளியில் நான் உங்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் கூறுகின்றேன். இந்த காணொளி நண்பர்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் செய்து ஷேர் செய்யவும், இதை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் ஷேர் செய்துமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் காணொளி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.